ஃபேமஸ். நிறைய பேருக்கு அந்த மாதிரி கருவாடு அதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிற கருவாடோட டேஸ்ட் வேற எங்க எதுவுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எல்லாராலையும் போய் நம்ம தூத்துக்குடி போய் அங்க நல்ல கடையை பார்த்து கம்மியான ரேட் என்னன்னு பார்த்து நம்மளால கண்டிப்பா வாங்க முடியாது. சோ அந்த மாதிரி கேஸ்க்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்றது. அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்ன வெரைட்டி ஆஃப் கருவாடு, அது மாதிரி கருவாடு, ஃபிஷ், அந்த கடல் வேற வேற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ப்ரான், நண்டு, அது மாதிரி எல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா இப்ப நம்ம வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கோம், ராமநாதபுரம் கருவாடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா மோஸ்ட்லி ஒரு 3 to 4 daysல எனக்கு வந்துரும். நான் எனக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இருக்க கருவாடை எனக்கு பிடிச்ச ஊர்ல இருந்து நான் வாங்கிக்கலாம். பட் முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம போய் இல்ல யாராவது ஒருத்தவங்க போய் ஹோல்சேல் மாதிரி போய் வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல கடையில வச்சு விற்பாங்க. சோ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா காசு போட்டு அது மாதிரி விற்பாங்க. அந்த இதெல்லாம் ஒரு சர்வீஸ் எப்படின்னா, இப்ப நான் ஒரு சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன்னா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுதான் வெப் டெவலப்மெண்டோட மோட்டிவே. இப்ப வந்து அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து யாராலையும் வாங்கிக்க முடியும். நம்ம இந்தியால இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருக்கிறவங்களும் நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து வெப் டெவலப்மெண்டோட மோட்டிவ். நம்ம வந்து சர்வீஸ வந்து ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறது, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் வெப் டெவலப்மெண்ட். இந்த கெரியர் வந்து இப்ப வந்து நல்ல ஒரு பூமிங்ல இருக்கிற வந்து வெப் டெவலப்மெண்ட் கெரியர் வந்து ரொம்ப வந்து பூமிங்ல இருக்கிறது. வெப்சைட் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அதுக்கு மொபைல் ஆப்பா இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப ட்ரெண்டிங்கா அதான் போயிட்டு இருக்கு. இப்ப கவர்மெண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களுக்குதான் வந்து அளவே கொடுத்திருக்காங்க. ஹோட்டல்ஸ் அதுக்கெல்லாம் கூட அவ்வளவா கொடுக்கவே இல்லை. சோ அதே மாதிரி இப்ப ஆஃபர்ஸ் அது மாதிரி மேக் பண்றதா இருக்கட்டும், நம்ம நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரி ஷாப்னு வச்சுக்கலாம். ஜுவல்லரி ஷாப் இருக்கு அப்படின்னா நம்ம போய் நம்ம கடைக்கு போனோம்னா அவங்க கம்மியான டிசைன்ஸ் தான் எடுத்து காமிப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிரும், என்னடா இவங்க பாத்துட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு வெப்சைட்டா கிரியேட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச டிசைன் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த பேஜ்ல ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம இந்த டிசைனை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். சோ மேன் பவரை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் இந்த வந்து வெப் டெவலப்மெண்ட், அதாவது இப்ப கரண்டா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அங்க மேன் பவர் எல்லாம் கம்மி பண்றதுக்காகவும் இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட், இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி போடுறது, மொபைல் ஆப் யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து இப்பதான் ஃபியூச்சர்ல பூமிங்ல இருக்கிற ஒண்ணு. சோ இது வந்து கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நமக்கும் கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும், புது புது ஐடியாஸ். இப்பெல்லாம் நிறைய பேர் கிரியேட்டிவ் ஐடியாஸ் யோசிச்சு புது புது ஆப்ஸ் கிரியேட் பண்ணி நல்லா ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. சோ அந்த இதுக்கு வந்து நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வெப் டெவலப்மெண்ட். எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது இதுக்குதான். ஓகே மேம், ஆக்சுவலி கண்டிப்பா ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் தான். ஏன்னா வெப் டெவலப்மெண்ட்ன்றது டிஸ்டன்ஸை கம்மியாக்கிருச்சு. இந்த பேண்டமிக்ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நல்ல எக்ஸாம்பிள் கண்டிப்பா. ஓகே மேம், சில क्वेश्चंस இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, வாட் ஆர் ஆல் தி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் a வெப் டெவலப்பர்? ஓகே, இப்போ ஒரு வெப் டெவலப்பரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். ஒரு வெப்சைட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஆப் எடுத்த உடனே கிரியேட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு வந்து வெப்சைட் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா அதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும். நீங்க வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஓல்டு டிசைன், அதெல்லாம் ஒரு ஃபார்மேட். அந்த கவர்மெண்ட் சைட்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவா அனிமேட்டிவா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஓல்டு ஃபார்மேட், நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், ஜஸ்ட் போறோம், சர்வீஸ் பாக்குறோம், வைக்கிறோம், அவ்வளவுதான். பட் இப்போ வந்து நான் ஒரு இது வந்து எனக்கு காம்படிட்டர் வந்து அதிகமா இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராசரி, என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெப்சைட் வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா நான் என்ன ஆஃபர் ப்ரொவைட் பண்றேன், எந்த மாதிரி வெப்சைட் டிசைன் இருக்கு, எப்படி யூசருக்கு அந்த இது நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. இப்போ வந்து நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போயிட்டு தேடிட்டு இருக்க கூடாது. அந்த வெப்சைட்ல பார்த்தோன்னே ரெஜிஸ்டர் பண்ற பட்டன் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை ஆட் பண்றதுக்கு. சோ இந்த இதெல்லாமே ஒரு யூசரா நம்ம யோசிச்சு, ஒரு யூசர் வந்து எந்த மாதிரி யோசிப்பாங்க நம்ம வெப்சைட் குள்ள வந்தா அப்படின்றத யோசிச்சு டிசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு அதை டெவலப் பண்றதா முக்கியமான ஒரு வெப் டெவலப்பரோட கீ ரோல். அதே இருக்கும், டிசைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
டிசைன் அண்ட் வெப்சைட் வந்து யூசருக்கு எப்படி அது இன்டராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு வெப் டெவலப்பரோட கீ ரோல் அப்படின்னு கேட்டா மெயின் பார்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் தான் சொல்லணும் சார். ஓகே மேம், கண்டிப்பா. என்ன கவர்மெண்ட் வெப்சைட் இப்போ கோவிடுக்கான வெப்சைட் எடுக்கும்போதே நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. இதே பிரைவேட் செக்டர்ல பாக்குறதுக்கும் புது கவர்மெண்ட் இதுக்கு பாக்குறதுக்கும் நிறைய சேஞ்ச். ஆமா சார், அவங்க எல்லாம் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்க, சோ அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சோ அது அவங்க அப்படிதான். பட் நமக்கு அவங்களுக்கு காம்படிட்டர் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு காம்படிட்டர் வராது. நம்ம அப்படின்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா 4 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்லயும் நம்ம ஃபர்ஸ்டா வரணும். நம்ம ஃபர்ஸ்டா வந்தாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வருவாங்க. நம்மளை தாண்டி கஸ்டமர் போக கூடாது அப்படின்ற ஒரு நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம கிட்ட தான் வாங்கணும், நம்ம சர்வீஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல டிசைன் பண்ணணும். ஸோ டிசைன் இன்டராக்ஷன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதுதான் சார் மெயின். ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்த क्वेश्चन வருது. இப்போ இங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த क्वेश्चन who can become a web developer? ஓகே, இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ வெப் டெவலப்பர் ஆகணும்னா நான் வந்து ஓகே நான் ஐடி ஃபீல்டா இருந்தாதான் நான் வெப்சைட் அது ஐடி ஃபீல்டு தானே, நான் ஐடி படிச்சிருக்கணும் அப்படி அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மெக்கானிக்கல், இசிஇ, சிவில் இது மாதிரி படிச்சவங்க தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. நமக்கு செம டென்ஷன் ஆகும், என்னடா இது நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம உட்காந்து கோர் எல்லாமே படிக்க எல்லா லாங்குவேஜும் ஒவ்வொரு செம்லயும் உட்காந்து படிச்சு எழுதிருக்கோம். இவங்க ஃபர்ஸ்ட் செம்ல மட்டும் படிச்சுட்டு இப்ப வந்து எல்லாரும் நம்ம ஃபீல்டுக்குள்ள வர்றாங்களே அப்படின்னு. சோ அதுதான் இதோட பெஸ்ட் பார்ட். இப்ப வந்து நான் வந்து மெக்கானிக்கல்ல போலாமா அப்படின்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க வந்து அந்த ஃபீல்டு தான் எதிர்பார்ப்பாங்க. இதுல வந்து அப்படி இல்ல, யாரு வேணா இது வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தெரியுது, உங்களுக்கு எவ்வளவு லேர்ன் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கு அப்படின்றதுதான் மெயினா பாப்பாங்க அவங்க. நீங்க என்ன ஃபீல்டுல இருந்து வர்றீங்க அப்படின்றது செகண்டரி தான். உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, அந்த இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்படி நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றது தான் தெரிஞ்சுக்குவாங்க. இதனால நீங்க நான் இதுதானே படிச்சிருக்கேன், நான் எப்படி போக முடியும் அப்படின்றதுலாம் இல்ல. யாரு வேணா வெப் டெவலப்பர் ஆகலாம். வெப் டெவலப்பர் ஆகி கம்பெனில போய் ஒர்க் பண்ணாதான் ஓகே. வெப் டெவலப்பர் ஆகி கம்பெனில தான் போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இல்ல. எதுக்கு நீங்க கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க அதுல உங்களுக்கு நீங்க அதுல போயிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. நீங்க அது மூலமா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். யாரு வேணா இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்லாம் இல்ல. யாரு வேணா வெப் டெவலப்பர் படிக்கலாம், யாரு வேணா வெப் டெவலப்பர் ஆகலாம். ஜஸ்ட் ஒன்னுதான் ரொம்ப ரொம்ப மெயின், இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். அதுவே ரொம்ப முக்கியம். ஓகே மேம், கண்டிப்பா. ஏன்னா இப்போ படிச்ச படிப்பு ஒண்ணு இருக்கு, கிடைக்கிற வேலை ஒண்ணு இருக்கு. அப்படின்ற சூழ்நிலையில இந்த வெப் டெவலப்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இதாகும். ஸ்டூடெண்ட்ஸ் பை த மீன் டைம் உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஓகே, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பேட்மேன், அதாவது வெப் டெவலப்மென்ட் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. வெப் டெவலப்மென்ட் அப்படின்னா அதுல நிறைய பார்ட் இருக்கு. அதுல இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக், டைனமிக், இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நான் ஒரு வெப்சைட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க கோட்ஸ் இப்ப கோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு யாருக்காவது ஆனிவர்சரி அப்படின்றப்போ ஒரு நல்ல தமிழ்ல கவிதையா இருக்கணும், ஒரு கோட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களால ஒரு சிலரால நல்லா எழுத முடியும். இன்னொன்னு மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கூகுள்ல போய் வந்து சர்ச் தான் பண்ணுவோம். கூகுள்ல எப்படி வரும், ஆல்ரெடி ஒருத்தவங்க வெப்சைட் போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா வெப்சைட் போட்டு கிரியேட் பண்ணி போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் அது மாதிரில யாராவது அந்த இது கோட்ஸ் மாதிரி போட்டு போஸ்ட் பண்ணிருக்கணும், அப்படின்னாதான் வரும். சோ ஒரு வெப்சைட்ல நான் கோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க இப்ப வந்து எப்படி சொல்றது, பர்த்டே கோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பர்த்டே கோட்ஸ் போட்டு நிறைய இமேஜஸா போட்டு வச்சிருக்கேன். அப்ப நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணும்போது பர்த்டே கோட்ஸ் டைப் பண்ணா என்னோட வெப்சைட் வரும். சோ நீங்க அதை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்குள்ள வந்து கோட்ஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த மெயின் பார்ட் என்னன்னா, நீங்க தேடுற இது சோர்ஸ் வந்து போஸ்ட், என்னோட சர்வீஸ் வந்து நான் கோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றேன். அதை வந்து நான் வெப்சைட்டா கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். சோ அந்த வெப்சைட்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்ப அந்த வெப்சைட் அதுதான் வெப் டெவலப்மென்ட் நம்ம வந்து சொல்றோம் இந்த இடத்துல. ஓகே மேம், थैंक यू மேம். एक्चुअली ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பேட்மேன். உங்களுக்கு வந்து புரியலன்னா நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து நான் லைவ் டெமோ காமிப்பேன். கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் காமிக்கிறேன். ஷூர், கண்டிப்பா. I will come back to the topic மேம்.
the thing is like இப்போ இந்த வெப் டெவலப்மெண்ட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணனும்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது இனிஷியல் ஸ்டேஜ்? How do I start this web development career? ஓகே சார். ஓகே, இப்போ வந்து இந்த கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. HTML, CSS, JavaScript அது மாதிரி இருக்கு. சோ இப்போ வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து பேசிக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு செம் ஃபுல்லாமே அதுதான் வரும். அதனால அதை பத்தி பிரச்சனை இருக்காது. பட் அதர் ஃபீல்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு உங்க காலேஜ் சைட்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் இல்லைன்னா வேற யாராவது ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்துதான் நீங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிற முடியும். அது அது வந்து லேர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் இன்னும் உங்க காலேஜ்லயே வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னாலும் ஓகே. சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்எஸ் நீங்க வந்து யூடியூப் அந்த மாதிரில வந்து நீங்க செக் பண்ணலாம். யூடியூப்ல தான் நிறைய இருக்கு. இப்பதான் எல்லாமே வீடியோ போடுறாங்களே. ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது, நமக்கு வந்து அட் டைம்ல அந்த டவுட் அப்பயே கிளியர் பண்ணாதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே அடுத்து பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்றீங்க, எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குன்னு. அவங்க வேற எப்பயோ பார்த்து அந்த டவுட்டுக்கு கிளியர் பண்றப்ப அதுக்குள்ள உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். சோ அது வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பாதி இது தெரியுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்ஸ்டா படிக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பா யூடியூப் ஓகே தான். இந்த மாதிரி கேஸ்ல ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு சீனியர் இருந்துட்டு பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உடனே கால் பண்ணி கேட்டு சொல்ற மாதிரியோ இல்ல நீங்க ட்ரைனிங் செஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு யாராவது இன்டராக்ட் பண்ற மாதிரியோ அப்படி இருக்கணும். கண்டிப்பா ஒண்ணு உங்க காலேஜ் சைட்ல இருந்து யாராவது ப்ரொவைட் பண்ணாலும் ஓகே, நீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அது மாதிரி நல்ல இன்ஸ்டிடியூட் பார்த்து சேர்ந்து ட்ரெயின் ஆயிக்கணும். அப்படின்னாதான் வந்து வெப் டெவலப்பர் ஆக முடியும். ஓகே மேம், கண்டிப்பா ஆக்சுவலி பாயிண்ட் தான். ஏன்னா அதுக்கு தான் இங்க இவ்வளவு நேரம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி ஐடியாஸ் அபவுட் திஸ் டாபிக் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களை பிக் பண்ணலாம். ஸோ வி ஆர் தேர் டு ஹெல்ப். ஓகே மேம், தி திங் இஸ் லைக் இப்போ ஒரு வெப் டெவலப்பர் ஆகும்னா எவ்வளவு நாள் ஆகும்? How long? ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னா அட்லீஸ்ட் 3 to 6 month ஆவது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் எல்லாருமே வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஒரு கம்பெனிக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம காலேஜ்ல படிச்சதுக்கும் அங்கேயும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம யூஸ் பண்றது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ரியல் டைம்ல நம்ம வெப் டெவலப்மெண்ட் அதுல யூஸ் பண்றதுல கொஞ்சம் டிஃபர் தான் ஆகும். சோ அங்க வந்து கண்டிப்பா ஒரு ட்ரைனிங்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ட்ரைனிங்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. ஒரு HTML, CSS அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அப்படியே ஒன் பை ஒன்னா கொண்டு போவாங்க. HTML முடிச்சிட்டீங்களா, அப்ப அதுக்கு ஒரு டாஸ்க். CSS முடிச்சிட்டீங்களா, அதுக்கு ஒரு டாஸ்க். PHP அதுக்கு ஒரு டாஸ்க். JavaScript அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா கொண்டு போவாங்க. அட் அ டைம்ல எல்லாம் கொண்டு போகாம. சோ ஒரு 3 months ஆவது ஆகும் இதை லேர்ன் பண்றதுக்கு. ஆல்ரெடி இப்ப வந்து உங்களுக்கு நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்து சிஎஸ்சி இது மாதிரி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதலே தெரிஞ்சிடும் இதெல்லாம். அதனால லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1.5 monthல வந்து நீங்க லேர்ன் பண்ணிடலாம். பட் டெமோ அது மாதிரி போகுது அப்படின்னா ஒரு 2 monthsல நீங்க பாத்துக்கலாம். பட் மினிமமா எல்லாரும் காமனா வச்சு இல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வச்சு மொத்தமா சொல்லலாம் அப்படின்னா ஒரு 3 to 6 month ஆவது ஆகும். ஏன்னா பிராக்டிக்கல் செஷன் போகணும். நம்ம வந்து இப்போ ஸ்விம்மிங் இருக்கு. ஸ்விம்மிங்க புக்ல படிச்ச உடனே நம்மளால போய் ஸ்விம்மிங் பண்ண முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. அதே மாதிரிதான் டெவலப்மெண்ட்டும். படிச்சுட்டோம் அப்படின்னா ஓகே நான் படிச்சுட்டேன் என்னால ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண நெவர், அது முடியாது. கண்டிப்பா ஒர்க் பண்ணி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு ஒரு இடத்துலயும் ஐயோ நம்ம இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க படிச்சதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பார்க்கும்போதுதான் அது கண்டிப்பா தெரிய வரும். சோ கண்டிப்பா ஒரு 3 to 6 month தேவைப்படும். ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னு ஆகுறதுக்கு ஒரு பிகினர் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 3 to 6 month ஆவது தேவைப்படும் சார். ஓகே மேம், நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா படிச்சு முடிச்ச உடனே ஒரு வெப் டெவலப்பர் ஆகி அப்படியே சொல்லி இந்த நிறைய தமிழ் ஃபிலிம்ல வர மாதிரி ஒரே பாட்டுல முன்னேறது அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பா தேங்க்யூ வெரி மச். இப்போ அந்த வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு நம்ம என்ன படிக்கணும்? ஓகே, வெப் டெவலப்பர்னா ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜ். நீங்க பிகினர் லெவலுக்கு வரணும் அப்படின்னாலே HTML சொல்லுவோம். HTML அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் பார்ட். HTML, CSS அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து நான் டிசைனா அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான கோட்ஸ் தான் வந்து HTML, CSS யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து நான் வந்து ஓகே நான் இப்ப ஓகே நீங்க ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே செம்மையா பக்காவா போட்டுட்டீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஒரு வெப்சைட்டுக்கு.
ஓகே எனக்கு வந்து என்கொயரி வரணும். யாராவது பீப்புள் வந்து எனக்கு ஓகே இந்த இது பிரைஸோட விலை என்ன அப்படின்றது ஓகே, இல்ல எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா உங்க கம்பெனில அப்படின்னு கேக்குறது எல்லாமே எனக்கு மெயில் வரணும் அப்படின்றப்ப கண்டிப்பா பேக் எண்ட்னு ஒண்ணு தேவைப்படும். அதுக்கு PHP அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயில் ஃபங்க்ஷன் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேசிக்கா எனக்கு இது தெரிஞ்சா நான் வெப் டெவலப்பர் ஆகிடலாம் அப்படின்னு கேட்டா HTML பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க அந்த 3 to 6 மந்த் படிக்கிறதுல HTML பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும். PHP அப்போதைய நிலைமைக்கு மெயில் ஃபங்க்ஷன் அது வந்து ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம PHP படிப்போம். அண்ட் நம்ம வந்து சம் டேட்டாஸ் வந்து SQL ஸ்டோர் பண்றதுக்கு அதுக்கும் PHP வந்துரும். அப்புறம் அனிமேட்டிவ் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அது மாதிரி தேவைப்படும். ஸோ மெயினா நமக்கு ஒரு வெப் டெவலப்பர் எனக்கு ஒரு 3 to 6 மந்த் தான் எனக்கு டைம் இருக்கு. நான் அதுக்குள்ள ஒரு வெப் டெவலப்பர் ஆகுறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா HTML படிச்சுக்கோங்க கண்டிப்பா. HTML CSS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் PHP ஜாவா ஸ்கிரிப்ட் jQuery அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். இது தெரிஞ்சாலே போதும் ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒரு 6 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் நம்ம ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார். இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதுதான் படிக்கணும். ஓகே மேம், கண்டிப்பா மேம். ஏன்னா இது தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன படிக்கணும் ஆசை இருக்கு, அது எப்படி போறதுன்றது வழி தெரியாம. ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓகே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஒரு வெப்சைட் போயிட்டு இன்ஸ்டால் பண்றது கிரியேட் பண்றது எல்லாம் பண்ணிடுவீங்க. அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நம்ம CMS இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் ஒரு கஸ்டமைசேஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகலாம். இல்ல எடுத்தோடனே நான் 10வது ஸ்டெப்ல போய் நிப்பேன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தடுமாறி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல 1 by 1 போகணும். ஃபர்ஸ்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் PHP jQuery அது மாதிரி போனீங்கன்னா மறுபடியும் கீழே வரணும்னு அவசியமே இருக்காது. அடுத்தடுத்த ஸ்டெப் மேலதான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம், கண்டிப்பா மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் பை த மீன் டைம் இதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் த மீட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கான எஸ்பெஷலி நீங்க டிஸ்கஷன் பண்றதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன கொஸ்டினாலும் நீங்க சாட் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம் மேம். இப்போ எங்க மேம் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இனிஷியலா? ஓகே, இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பே பண்ணி சாஃப்ட்வேர்ல பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் எல்லாமே ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வந்து வேம்ப் அப்படி சொல்லுவோம். வேம்ப் எல்லாமே லோக்கல்னா உங்க சிஸ்டம், உங்க லேப்டாப்பா இருக்கட்டும் சிஸ்டமா இருக்கட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து உங்களுக்கு நெட்டு கூட தேவையே இல்லை. நெட்டு கூட இல்லாம நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க கோட டைப் பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசர்ல வந்து அதை ரன் பண்ணி பாத்துக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒவ்வொன்னா ரன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப வில்லேஜ் சைட்ல இருந்து வர்றேன், எனக்கு வந்து ரொம்ப நெட் ஒரு சில அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்பீட் நெட் வந்து தேவைப்படும். இல்லைன்னா ரொம்ப நெட் ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருக்கவே இருக்காது. ரொம்ப இது நெட்டே தேவையே இல்லை எனக்கு. நீங்க வந்து சும்மா பார்க்கலாம். பார்த்துட்டு இது நெட் இல்ல நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து கோட எழுதிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ரூரல் ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இல்ல நெட் பேக்கே முடிஞ்சு போச்சு ஆனாலும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலும் ஓகே, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து லோக்கல்ல நீங்க வாட்டுக்கு ரன் பண்ணிக்கலாம். அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிக்கலாம் நெட் இல்லாம. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தேவை அப்படின்னா லாட் ஆஃப் வெப்சைட் நிறைய இருக்கு. எல்லாமே டவுட், உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு லைட்டா அப்படி கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா போதும். கிளியர் பண்றதுக்கு டவுட் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சைடு ஒரு டவுட் வருது அப்படின்னா 90% வந்து நம்ம என்ன அதுல எஃபர்ட் போட்டு அதை கிளியர் பண்றதுக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்றதான் மெயின். எடுத்தோம்னா டவுட் வந்துச்சு ஓகே நான் போய் கேட்க போறேன், நோ, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எதுவுமே லேர்ன் பண்ணிக்கவே முடியவே முடியாது. உங்களுக்கு ஒரு எரர் வருதா, நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் பிரச்சனையே இல்லை, உட்காந்து எதனால வருது ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே முடியல கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஓகே கூகுள்ல ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன் எனக்கு அப்பயும் தெரியல அப்படின்றப்ப ஓகே முடிஞ்சா யூடியூப்லயும் செக் பண்ணி பாருங்க, மேபி இருக்கலாம். மோஸ்ட்லி கூகுள்ல போட்டாலே வந்துடும் நிறையாது. அப்படி இல்லையா நிறைய டைப் ஆஃப் கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ஸ் எல்லாம், அது எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்க எரருக்கு. ஓகே இல்ல அப்படியும் வரல அப்படின்னா அப்புறம் கேளுங்க. உங்களுக்கு டவுட் வந்துட்டு உங்க மென்டார் அவங்ககிட்ட சும்மா கேட்டுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும்.
இரிட்டேட் ஆகுறது அப்படின்னு இல்லாம உங்களால எதுவுமே லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. எடுத்தோன்னே எரர் வந்துச்சு, போய் கேட்டாச்சு, கிளியர் பண்ணி முடிஞ்சு. அப்ப அந்த எரர் ஏன் வருதுன்னு தெரியாது, நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியாது. சோ அதெல்லாம் மிஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. இதை வந்து நீங்க லோக்கல்லயே ஒர்க் பண்ணிக்கலாம். நெட் அப்படின்றது தேவையே இல்ல. ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பா கூகுள் நிறைய இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வேற யாராவது தான் தேடணுமா அப்படின்றதுலாம் இல்ல, கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை செக் பண்ணிட்டு வேற மென்டார்ட்ட கேட்டுக்கலாம். நெட் இல்லாம நம்ம லோக்கல்ல ஒர்க் பண்றதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு. ஷூர் ஷூர் கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். ஏன்னா ரூரல்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து சிட்டில எல்லாமே கிடைச்சிருது, பட் ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது லேக் ஆஃப் நாலேஜா இருக்கட்டும், அந்த இவங்க இருக்கிற சூழ்நிலைகள், ஏன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் போயிருச்சுன்றப்போ அதனாலதான் இது ஒரு பெரிய தாட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராபப்லி. ஓகே மேம், ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேம், ஏன் இந்த வெப் டெவலப்மெண்ட் ஒரு குட் கெரியர் அப்படின்னு நம்ம நான் பிகினிங்ல சொன்ன மாதிரிதான், இப்போ ஒரு சர்வீஸ வந்து நான் எல்லாரும் இப்ப இத திருநெல்வேலி அல்வாலாம் நமக்கு இங்கேயே கிடைக்குது. இங்க இப்ப நம்ம இங்க இருந்துட்டு வெப்சைட்டை போட்டு திருநெல்வேலி அல்வா ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் வருது. சோ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 6 நாள்ல வீட்டுக்கு வந்து கொடுத்துடுறாங்க. அவங்க கிளியரா பேக் பண்ணி அதை எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது அந்த பேக்ல எல்லாமே டீடைல்ஸோட போட்டு வந்துருது. சோ எனக்கு திருநெல்வேலி போய் வாங்கணும்னு இல்ல, எதுவுமே இல்ல. சோ எனக்கு நான் இருந்த இடத்துலயே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சர்வீஸையும் என்னால யூஸ் பண்ணிக்கிற முடியுது. அதுதான் இதோட வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப இதனாலதான் வெப் டெவலப்மெண்ட் இதுதான் அதோட ஃபியூச்சரு. சோ இருந்த இடத்துல இருந்து நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சார். கண்டிப்பா மேம், ஷூர். இப்போ இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி மேம்? ஓகே, வெப் டெவலப்மெண்ட் கரியருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிஜமாவே. இப்ப வந்து படிச்சுட்டு நம்ம வந்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க ஐடி கம்பெனில நான் படிச்சா கண்டிப்பா ஃபாரின் தான் போய் வேலை பார்க்கணும், ஏன்னா அங்கதான் வந்து நிறைய சேலரி கொடுப்பாங்க, அப்படின்னாதான் நல்லா ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும் அப்படின்றது. அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சின்ன சின்ன கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனியா ஆயிருச்சு. சோ நான் வந்து இப்ப நான் இங்க கோயம்புத்தூர் சாரி இப்போ மதுரையில இருக்கேன் அப்படின்னா, மதுரையில இருக்கேன்னா ஓகே, நான் மதுரையில இருக்கேன்னா சென்னை போகணும் இல்லைன்னா பெங்களூர் போகணும் அப்படின்னாதான் நல்லா எனக்கு நான் படிச்சதுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னா இல்ல, கண்டிப்பா இல்ல. மதுரையிலயும் கம்பெனிஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாம ஓகே எல்லாமே கம்பெனி வருது, ஆனா எனக்கு சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேலரி அதுக்கு ஈக்குவலான சேலரி இங்கேயும் இருக்கு. ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் தான் மெயின். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமலாம் இல்ல. யாருமே இப்ப ஐடி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது எதனாலன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெப் டெவலப்மெண்ட்ன்றது எவ்வளவு நாள் ஆகும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு? அட்லீஸ்ட் 3 to 6 months தானே. அது லேர்ன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிட்டா போதுமே. ஒரு 1 year நீங்க வேலை பார்த்தா போதும் ஒரு கம்பெனில. அதுக்கு மேலே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1 year நீங்க வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா இனிஷியலா கொஞ்சம் சேலரி கம்மியா தான் இருக்கும். ஓகே, அடுத்து 1 year முடிச்சுட்டு சம ஸ்கில்லோட நீங்க அடுத்த கம்பெனி போனீங்க, அடுத்த கம்பெனில நீங்க கேக்குறதுதான் சேலரி. சோ அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இந்த வெப் டெவலப்மெண்ட்ன்றது. அதனாலதான் இது மோஸ்ட்லி எல்லாரும் அதை ப்ரிஃபர் பண்ணி எடுத்து உள்ள போயிட்டு பெரிய ஆயிட்டு இருக்காங்க. சோ இதுல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்னு எந்த குறைவாவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா எல்லாருக்குமே, நான்லாம் ரொம்ப ரூரல் ஏரியால இருந்து வந்த பொண்ணுதான். சோ நானும் நிறைய பெங்களூர்ல வேலை பார்த்திருக்கேன், இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயுமே நான் இப்ப ஒரு கம்பெனில இருந்து வேலை விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கூட நான் ஃப்ரீயா இருந்ததே கிடையாது. அடுத்த ஜாப் கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும். நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் ஜாயின் பண்றப்ப சேலரி அதெல்லாம் யோசிக்காம நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் போட்டு நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்றீங்களோ அதுலதான் இருக்கு உங்க கெரியர் குரோத்தும் உங்க லைஃபோட குரோத்தும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு சார். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி opportunities everywhere. Thing is, are we skilled enough to get the job? அப்படிங்கறதான் அது by the meantime இப்போ அந்த சேலரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பட் அதுக்கு பத்தி கேட்கலாமா? எவ்வளவு சேலரி இருக்கு? ஏன்னா ஜென்ரலா ஒரு தாட் இருக்கு, நான் படிச்சு முடிச்சேன்னு ஒரு 40,000-50,000 போய் வேலை உட்காரணும், ஏசி ரூம்ல உட்காரணும். அந்த மித்தை வந்து எப்படி நம்ம பிரேக் பண்றோம்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு 50,000 அதெல்லாம் நிஜமாவே கட்டுக்கது. அது மாதிரி கண்டிப்பா கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்றேன் அப்படின்னா அவங்களால எனக்கு என்ன பெனிஃபிட்னு தான் நான் பார்ப்பேன்.
சோ சும்மா ஒரு 10 பேரை நான் 50,000 கொடுத்து ஹையர் பண்ணி வச்சா நான் என்னோட கம்பெனி எப்படி ரன் ஆகும்? ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ணி ஒரு ஃப்ரெஷரை நான் வந்து ஹையர் பண்றேன்னா 3 to 6 months வரை என்னால அவங்க கிட்ட லைவ் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாது. 3 months அவங்க லேர்ன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த 3 months வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதுதான் கொடுப்பாங்க. ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க புதுசா ஃபுல்லா ஒர்க் பண்ணி நீங்க கொடுத்தாதான் அது அவங்களுக்கு ப்ராஃபிட். எடுத்தோன்னு உங்களுக்கு 50,000 வாய்ப்பே கிடையாது. மேக்சிமம் ஒரு ஃப்ரெஷருக்கு ஃபர்ஸ்ட் இயர் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 1 year வர 12 வரதான் சார் இருக்கும். 12 to 15 மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்றது அதுக்கு மேல இருக்காது, மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. ஓகே, அந்த 1 year நீங்க இந்த ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இந்த 12 to 15 சேலரி வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் 1 year நீங்க 25 to 30 ஒன்லி அடுத்த ஒரு செகண்ட் இயருக்கு மட்டும் தான் சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் உங்களோட growth வந்து நீங்க எப்படி அதை கொண்டு போறீங்க அப்படின்றதுல இந்த 2.5 year சேலரி மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டிப்பா 10, 12, 15 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். அதை விட கம்மியா கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேபி அந்த 3 months ட்ரைனிங் பீரியட்ல வேணா உங்களுக்கு கம்மியாகலாம். அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு சேலரி கண்டிப்பா ஏற்றிடுவாங்க. 10 to 15 வந்துடும். இந்த 15 இது வந்து 1 year வரை கண்டிப்பா 15 தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைக் போடுவாங்க. அந்த ஹைக்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா 20 to 25 வரை நீங்க வாங்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த இயர் வந்து நீங்க என்ன ஸ்கில் செட் அதுக்கப்புறம் லேர்ன் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் லாங் டர்மா இருக்கும். சோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றது இருக்கும். அது ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம இன்சென்டிவ்ஸ் செப்பரேட்டா வரும். ஏன்னா உங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அதுக்கெல்லாம் இன்சென்டிவ் இருக்கும். இல்ல திடீர்னு கிளைண்ட் பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். கிளைண்ட் பிளேஸ் போற புது புது இடத்துல போய் ஒர்க் பண்றது அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட். எல்லாமே நம்ம சும்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சது எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண போறோம். ஆனா பிளேஸ் டிஃபர் ஆகும் போது நமக்கும் அந்த சேலரி வந்து டிஃபர் ஆகும். ஆன் சைட் போனா அதுக்கு ஒரு சேலரி, எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வேலை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சேலரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த வெப் டெவலப்மெண்ட் படிச்சு ஒரு ஜாப்குள்ள போயிட்டீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு காசுதான். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா கண்டிப்பா 10 to 15 இருக்கும் சார். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட ஸ்கில் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து 20 to 25 அது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய மித்த வந்து பிரேக் பண்ணிருக்கீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் வந்து தாட் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற தாட் வந்து படிச்சதுன்னே நல்ல இதுல வேலை பார்க்கணும், ஏன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாம அவங்க பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆன்சைட் அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்புட் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஐ ஹோப். ஸோ த திங் இஸ் லைக் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் ஐ செட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுனாலும் நீங்க கேட்கலாம் ரிகார்டிங் திஸ் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் த ஸ்டெப்ஸ் ரிகார்டிங் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நான் எண்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அண்ட் சில சர்ப்ரைசஸும் இருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு எண்டில் நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே மேம், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ இந்த கொஸ்டினோட நம்ம கொஸ்டின் செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தென் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸ்ட் கொஸ்டின் என்ன மேம், இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படிதான் கிடைக்கும், எப்படி நான் சர்ச் பண்றது, லைக் இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ் ஜாப் டீடைல்ஸ்ல எந்த மாதிரி நான் கிராப் பண்றேன்? ஏன்னா நம்ம பேசிடுறோம், கண்டிப்பா சில நீங்க சொல்றீங்களா ஆனா ரியாலிட்டியில நான் எங்க போய் தேட அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா. ஓகே, அந்த இப்ப நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப இன்டர்ன்ஷிப் போறீங்க அப்படின்னா சர்டிபிகேஷன் வரும், சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி வந்து எல்லா இடத்துக்கும் இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட்குள்ள இருந்து நான் உள்ள வர்றேன் அப்படின்னாலும் சரி, நான் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் பட் நான் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் இதனால ஒரு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு அந்த இன்டர்வியூல கிடைக்கும். ஸோ ஜாப் வந்து சர்ச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிளேஸ், நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர்ல பார்த்து நல்லா படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாக்குரி, இண்டிட் அது மாதிரி போர்ட்டல்ல வந்து நீங்க ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுல நிறைய இருக்கு. ஒரு சில இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களே வந்து பிளேஸ்மெண்ட்டும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்லாம் ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா, எனக்கு ஸ்கில் செட் இருக்குல்ல நான் எதுக்கு யாரும் ரெஃபரல்ல போகணும் அப்படின்னு தில்லா நீங்க வந்து ஒண்ணுமே தேவையில்ல, நான் படிச்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்னால வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட
நீங்க நல்லா படிங்க, சர்டிபிகேட் வாங்குங்க. நாக்குரி, இண்டீட் அது மாதிரி போட்டு நிஜமாவே லைக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான போர்ட்டல்ஸ். அது எல்லாமே நம்மளால ஒவ்வொரு கம்பெனி வெப்சைட்டையும் ஓபன் பண்ணி கெரியர் ஓபன் பண்ணி அதெல்லாம் இருக்கான்னு நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி சாரி ஓகே ஓகே அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி போர்ட்டலை யூஸ் பண்ணிட்டு நீங்க பெனிஃபிட் ஆயிக்கலாம் சார். இதுதான் மெயின்லி வந்து சர்டிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஸ்டிடியூட் நீங்க எந்த இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்ட்டல் ஒரு சில இன்ஸ்டிடியூட் அந்த பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதையும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த இதையும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஓகே மேம், கண்டிப்பா மேம். ஸோ அதனால தான் நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சோஃபார் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் நாம்கேவாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து லைக் யாஸ் யூ செட் நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து ரியல் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு இதை பண்ணிட்டு இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு நாலேஜ் கிடைக்கும், இன்னும் ஈஸியாக கிராப் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கேட்கும். ஸோ இது ஒரு நல்ல ஓகே சார். சோஃபார் எனக்கு இருந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து பெரிய கொஸ்டின்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இருக்கும்போது இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போகலாம். ஸோ அதுல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கேட்கலாம். பை தி மீன் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது, உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டோன்ட் பி ஐடியலி மம். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஜெனரல் தாட்டா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம், ஆர் கமெண்ட் சாட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். Okay, ma'am. We'll start the demonstration. Okay, sir. One second. இந்த ஜாப் பத்தின என்ன டீடைல்ஸ் இருக்கணும், எப்படி வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எப்படி அதை படிக்கிறது, என்ன வார்ப்பில் ட்ரெயின் பண்ணுறாங்க, ஸோ அது எப்படி ஜாப் அசிஸ்டன்ஷிப் எப்படி இருக்கும் வேர்க்கில், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ். வெப் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நாட் ஓன்லி வெப் டெவலப்மெண்ட், we are providing for all the courses, certificates and all those stuffs. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு வெப்சைட் தெரியுதாங்க சார்? தெரியுது மேம். எஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? இன்கேஸ் தெரியலன்னா அந்த மேம் நேமோட பிரசன்டேஷன் ஸ்கிரீன் அந்த டேபை பின் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே ஓகே. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெப்சைட். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல கோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதுல ஓகே, இதுல எனக்கு கோட்ஸ் போடுறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல பெனிஃபிட் இருக்கு கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து டிராபிக் இப்ப வந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்ல வந்து நிறைய கோர்ஸ் வந்து சர்ச் பண்ணி உள்ள வந்து நிறைய பாக்குறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு டிராபிக் இருக்கும். அதை அனலைஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல் இருக்கு. சோ இதை அனலைஸ் பண்றப்ப இதுல ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1000 பேர் வர்றாங்க அப்படின்னா இத மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா, இதுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கூகுள் ஆட்ஸ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். நம்ம அது மூலமா பெர் மந்த்துக்கு ஒரு 25K அந்த ரேஞ்ச்ல வந்து ஏர்ன் பண்ணலாம். சோ அந்த பர்பஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இது. அதுக்காக கிரியேட் பண்ணலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் எண்ட். ஒரு வெப்சைட் அப்படின்னா இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை பிரேக் பண்ணி ஒரு சில வெப்சைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கேட்டா அது வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஃபைன். பட் ஒரு நார்மலா ஒரு வெப்சைட் பண்ணணும்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டோட லோகோன்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் ஐடென்டிட்டி நம்ம வெப்சைட். இப்ப மிந்த்ரா அப்படின்னு பாக்குறீங்க, அமேசான் அப்படின்னு பாக்குறீங்கன்னா அந்த அமேசான் அப்படின்றது எப்படி எதை வச்சு சொல்றீங்க? அதுல வர்ற ஒரு பிக்சர், அதுதான் நம்ம லோகோ. ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது இதுதான். இந்த லோகோ தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சோசியல் மீடியா ஐக்கன்ஸ் தான் இங்க வச்சுக்கலாம். நம்ம எங்க எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க, உங்களை பத்தி உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துலதான் பாக்கணும். ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும். அதை விட்டுட்டு ஓகே இவங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல யூசர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்க்கு கேட்ச் பண்ற மாதிரி ஒரு இதுதான். ஓகே, இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் கவிதைகளா அதுல கீழே இதெல்லாம் இருக்கு, ரெசிபிஸ். ஓகே, டு யூ நோ, சோ இந்த கோட்ஸ் இருக்கா, எனக்கு வந்து இப்ப லைஃப் கோட்ஸ் தேவை
அது இருக்கான்னு நான் பாக்கணும் அப்படின்னா ஓகே நான் இந்த இடத்துலயே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த வெப்சைட் ஃபுல்லா தேடணும் அப்படின்ற அவசியம் இல்ல எனக்கு. ஓகே இது வந்து ஒரு பார்ட். இது வந்து ஓகே லேட்டஸ்டா என்னெல்லாம் போட்டு ஓகே இப்போ வந்து ஒரு இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் ஸ்டார்டிங்ல அந்த இது போட்டத இந்த இடத்துல போட்டா யாராவது பாப்பாங்களா? இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்கோ அதை போட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கேச்சிங் பீப்புள். இது வந்து இதுவும் அதான் இப்ப லேட்டஸ்டா கரண்டா இப்ப எப்ப போட்டிருக்காங்க, இதுதான் இப்பதான் லேட்டஸ்டா போட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இது பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அபவுட் நம்ம இந்த கம்பெனி பத்தி என்ன, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எந்த மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபோலாம் கண்டிப்பா கொடுக்கணும். அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க வெப்சைட்ல வந்து இவங்க ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவங்க எத்தனை நிமிஷம் முன்னாடி இது தொடங்கின வெப்சைட்டு, உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நிறைய வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் ஓகே. இப்ப இது இவங்க வந்து இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டே வருது. இப்ப இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராபிக் கிரியேட் பண்றதுக்காக போட்ட வெப்சைட் தான். ரீசெண்டா வந்து இந்த மதர்ஸ் டே அப்ப நிறைய டிராபிக் நம்ம வெப்சைட்டுக்கு வரணும், மதர்ஸ் டே கோர்ஸும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்க ஜஸ்ட் இது கிரியேட் பண்ணிருக்கிறது தான். ஒரு 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 அட்ராக்ஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மின்த்ரால எல்லாம் நீங்க எல்லா இடத்துலயும் ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னாலும் வருது, எல்லா இடத்துலயுமே வருது. அது அது வந்து ஒரு ஆஃபர் வந்து உங்களோட ஈகரை வந்து தூண்டுறதுக்காக. நீங்க இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது 50% ஆஃப், இது 80% ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போவீங்க. உள்ள போயிட்டு கீழே வர ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கு. உங்களால அந்த வெப்சைட் விட்டு வெளியில வரவே முடியாது. ஓகே நம்ம கிச்சன் ஐட்டம் சர்ச் பண்ணலாம், இல்ல கார்டைன் சர்ச் பண்ணலாம், இல்ல நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு இது டாய்ஸ் அது சர்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களை அந்த அந்த வெப்சைட் விட்டு வெளியில வரவே தோணாது. அதுதான் அவங்களோட மோட்டிவ். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டீங்கன்னா வரக்கூடாது. அதே மாதிரிதான் அதே மோட்டிவ்ல இப்ப நீங்க கோர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இந்த வெப்சைட்ல அப்படின்னா ஓகே குக்கிங்கா, ட்ரெடிஷனல் குக்கிங்கா, அப்ப எப்படி பண்றாங்க, அப்ப அதுல என்னதாண்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் நமக்கு ஆசை வரும். பொயட்ரியில போய் என்ன போடுறாங்க அப்படின்னு ஒரு ஆசை வரும். சோ ஒன்னொன்னே உங்களோட ஈகரை தூண்டணும். அது தூண்டி ஓகே இதுக்குள்ள என்னதான் போட்டு வச்சிருக்க போறாங்க அப்படின்னு பாக்கணும். அந்த ஒரு மோட்டிவ்ல இது பண்ணதான் இது எல்லாமே. சோ இது எல்லாமே ஒவ்வொன்னும் ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். நீங்க வந்து கண்டென்ட் எல்லாமே கண்ணா பின்னமா அப்படியே மொத்தமா வெப்சைட்ல எல்லாத்தையும் போட்ட முடியாது. ஓகே இப்ப கோர்ஸ் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் கோர்ஸ், இப்போ மோட்டிவேஷனல் கோர்ஸ்னா அதை ஒரு கேட்டகரியா கிரியேட் பண்ணி அதை கிளிக் பண்ணா அது மட்டும் தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸஸ்ல வந்து எப்படி சொல்லுவோம், ஒரு கலர் சூஸ் பண்றேன்னா ஒரு ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் மட்டும்தான் வரணும். அதே மாதிரிதான் இது. இப்ப கோர்ஸ் இதுல வந்து அதுக்கப்புறம் தமிழ் கவிதைகள் அப்படி இருக்க பாரதியார் அவரால் பொயட்ரி அந்த காலத்துல இல்ல திருவள்ளுவர், இளங்கோவடிகள் அந்த மாதிரி அவங்க எல்லாம் ரைட் பண்ணது ஏதாவது அது மாதிரி இருக்கிறதுல இதுல வரும். ஸோ நம்ம இங்க மெயினா நம்ம இந்த இடத்துல என்ன அது எல்லாமே ஹோம் பேஜ்ல கேட்டகரைஸ் பண்ணி வியூ ஆல் இந்த 4மே என்ன அப்படின்னா லேட்டஸ்டா வந்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வியூ ஆல் கொடுத்து உள்ள போனீங்கன்னா பழசு எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கலாம் அப்படின்றதா. ஓகே இது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா எல்லாமே. ஓகே இது எல்லாமே இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பேஜ். அதுல போட்டு நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாரி ஃபார் இன்டரப்ஷன், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இதா லைக் கொஞ்சம் பிரேக் ஆகும். இப்போ ஓகே. ஹலோ 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 கொஞ்சம் இதா பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஆடிபிளா இருக்கா? Audible, I think. Okay, yes we can. Okay. இப்ப இது வந்து எதுக்காக கொடுக்கும் அப்படின்னா இது வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஜ் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. அதாவது சரி மோஸ்ட்லி வெப்சைட்ல எல்லாம் வந்து அதிகமா சர்ச் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அது எப்ப பாரு நம்ம எல்லாம் இப்ப எதுல இருக்கணும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல தான் இருக்குமே. அப்ப இன்ஸ்டாகிராம்ல நான் இந்த போஸ்ட் எல்லாம் நான் போடுறேன். அங்க இருந்து நீங்க கிளிக் பண்ணாலும் இங்க எனக்கு இந்த வெப்சைட்குள்ள நீங்க வந்துருவீங்க. அதுவும் எனக்கு ஒன் ஆஃப் தி டிராபிக் தான். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நீங்க இங்க இருந்தும் அங்க போய்க்கலாம். இன்ஸ்டாகிராம் போயிட்டு நிறைய மோர் ஃபாலோவர்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதுலயும் நான் ஏர்ன் பண்ணலாம். எப்படியாவது அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த மாதிரி பேஜ். மோஸ்ட்லி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இததான் பீப்புள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எத்தனை வருஷமா சர்வை பண்றாங்க அப்படின்றத பாக்குறது. அது அந்த மாதிரி பாக்குறது மூலமா ஓகே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே இவங்களே 10 வருஷமா கம்பெனி கண்டிப்பா நம்மளாலே முடியும் அப்படின்னு ஒரு முடிவா இருக்கு.
இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். இந்த இடத்துல இருக்கிற இந்த காப்பி ரைட் எத்தனை வருஷமா இப்ப அதாவது 2021 அப்படின்னு அப்ப நிறைய வருஷமா இந்த கம்பெனி இருக்கு போல அப்படின்னு. ஓகே, இது எதுக்காக இந்த பெல் ஐக்கான் எதுக்காக அப்படின்னு இதுவும் ரெண்டும் சேம் தான். சோ இது எதுக்காகன்னு சொல்றேன். ஓகே, இப்ப வந்து நான் போஸ்ட் போடுறேன், ஒரு புதுசா இன்னொரு இப்ப அப்துல் கலாம் போஸ்ட்லயே இன்னொரு நான் போட்டேன் அப்படின்னா அது வந்து நான் ஒவ்வொரு நான் Facebookல போடலாம், இன்ஸ்டாகிராம்ல போடலாம். ஆல்ரெடி வர்றவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வெப்சைட்ல வந்த உடனே இதுல வந்து அலோ ஆர் பிளாக் அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை வந்து நம்ம வெப்சைட் வந்து இது போஸ்ட் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து போடும் போதும் உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, யூடியூப்ல வந்து பெல் ஐக்கான் போடுறீங்கல்ல, அதேதான் இங்கே யூடியூப்ல பெல் ஐக்கான் வந்தா என்ன ஆகும், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே சேம் தான் இங்கே வெப்சைட்டுக்கும் அதே மாதிரி யூடியூப்ல இருக்கு. யூடியூப் மட்டும் இல்ல, இதுலயே ஆன் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுலயே இருக்கு. யூடியூப்ல நீங்க என்ன பண்ணணும், வீடியோ கிரியேட் பண்ணணும், ஒரு நல்ல பர்ஃபெக்டான சாஃப்ட்வேர் இருக்கணும், ஒரு பிளேஸ் தேடணும் அப்படி. இதுல அந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் வெப்சைட் மட்டும் நீங்க அதை நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க, அது படிச்சுட்டு ஒரு வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணி போட்டா போதும். சும்மா எழுதுங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க படிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் ரைட் பண்ணுங்க. ப்ராப்ளம் ஒரு போஸ்டா கிரியேட் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு 100 பேருக்கு அது தெரியாம இருக்கும். நாளைக்கு அவங்க சர்ச் பண்ணும்போது அது வரும். அவங்க சர்ச் பண்றதுனால உங்க வெப்சைட்க்கு டிராஃபிக் வரும். அதனால உங்களுக்கு ஒரு இன்கமும் வரும். ஸோ இதுதான் வெப் டெவலப்மெண்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர். ஓகே, மேம் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. சார் ஓகே சார், பிரேக் ஆகுது. ஓகே, இப்போ கேக்குதா? இல்ல பிரேக் ஆகுதுதான். நான் பார்ட்டிசிபென்ட்ஸும் 2 பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்வேதா அண்ட் யோகேஷ். இப்போ கேக்குதா? பிரேக் ஆகுது இல்லை. ஓகே, ஒன் செகண்ட். இப்ப கேக்குதாங்க சார்? எஸ் மேம், நவ இட் இஸ் பெட்டர். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாத்துட்டோம். ஓகே, இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் காமிச்சிரேன். இது வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டா இல்ல, இருக்க ஒவ்வொரு பேஜுமே உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படின்ற மாதிரில வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே யூசர் வந்து இந்த வெப்சைட்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பாத்தீங்கன்னா இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா நாங்க என்ன போட்டிருக்கோம், ஓகே, அதுல பாப்புலர் கேட்டகரிஸ்னா பாப்புலரா அதிகமா ரொம்ப யாரு அதிகமா பாத்துருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். சோ இப்ப வந்து நீங்க ஒரு பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கோட்ஸ் தான். சோ கண்டிப்பா இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க Facebookல ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப எல்லா இடத்துலயுமே வெப்சைட் வரும். அது அந்த ஒரு மோட்டிவ் தான். சோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட்காக ஷேரிங் அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, இது இப்ப வந்து நீங்க வந்து டெஸ்க்டாப் வியூல பாத்துட்டு இருக்கீங்க. இதுவே நீங்க மொபைல் வியூல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். இதை நான் கமெண்ட்ல போட்டுறேன். ஓகே, இந்த வெப்சைட் மொபைல் வியூல பார்த்தா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் வியூ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மொபைல்ல செக் பண்ணி இங்க மாத்தணும் அப்படின்றதுலாம் இல்ல. அதுக்கும் நமக்கு இது ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அது நிறையவே இருக்கு. நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியா பாத்துடலாம். ஓகே, இப்படிதான் இருக்கும். நீங்க டெஸ்க்டாப் வியூல பார்த்தது வேற மாதிரி இருக்கும். இது மொபைல் வியூல வந்து ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஐகான்ஸ் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணா மட்டும்தான் வரும். ஏன்னா மொபைல்ல வந்து ஹோவர் ஆப்ஷன் எல்லாம் இருக்காது, நம்ம கிளிக் பண்ணி எல்லாமே பாக்குறது தான். சோ ஒவ்வொன்றுக்கும் ஏத்த மாதிரி, அதாவது இப்போ யூசர் வந்து மொபைல்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும், டெஸ்க்டாப் வியூல பாக்குறாங்க அவங்களுக்கு எலிகண்டா இருக்கணும், எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வெப்சைட் டெவலப்மெண்டோட மோட்டிவே. சோ எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து இந்த ஃபீச்சர் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே வந்துடும். அதாவது இந்த ரெஸ்பான்சிவ் மொபைலுக்கு இது பண்றது எல்லாமே. ஓகே, நம்ம வந்து இப்ப பேக் எண்ட் போயிடலாம். பேக் எண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு சிஎம்எஸ்னா ஒண்ணுமே இல்ல, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து HTML கோட் ஃபுல்லா எழுதி அப்புறம் CSS எழுதி அப்படின்றதுலாம் இல்ல. CSS இதுல எழுதணும், பட் லெஸ்.
இப்போ வந்து எப்படி இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே டிராக் அண்ட் டிராப்பா இருக்கும். இந்த இந்த சிஎம்எஸ் இந்த மாதிரி சிஎம்எஸ் எல்லாம் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஓனா வந்து இந்த பிளாக் இருக்கு அப்படின்னா, இந்த பிளாக் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் இருக்கு அப்படின்னா, இதுக்கு நான் HTML கோட் எழுதி 25 பெஸ்ட் இந்த இதுக்கு ஒரு H1 டேக், இதுக்கு ஒரு P டேக், பேராகிராஃப் டேக் அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாமே பேக் எண்ட்ல ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பேஜ் பில்டர் அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் வந்து ஓவரால் பேக் எண்ட்ல வந்து இது வந்து ஓவரால் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுலயே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா நான் மானிட்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டெய்லி எத்தனை பேர் வந்து எனக்கு பாக்குறாங்க, எத்தனை பேர் என்னோட கிளிக் பண்றாங்க, கூகுள்ல என்னோட வெப்சைட் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு எல்லாமே பாத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இப்ப போஸ்ட்ன்னு சொல்றது என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பேஜா வருது இல்ல, சோ அதுதான் போஸ்ட்ன்னு சொல்றேன். நம்ம பேஜ்னும் இருக்கு. இத ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஹோம் பேஜ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க அது வந்து இங்க உள்ள வந்து நான் ஒரு ஓவராலா சொல்றேன், மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் நான் எல்லாம் சொல்றதுனால. இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து ஹெட்டர்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டோட மெயின் ஹெட், நம்மளோட உடம்பு தான் இதை வந்து ஃபுல்லா சொல்லுவோம் நம்ம. இது வந்து ஹெட் மெயினா, இந்த லோகோ மெனுஸ் எல்லாம் இருக்கிறது. இன் பிட்வீன்ல இருக்கிறது எல்லாமே பாடி. இந்த கீழே இருக்கிறத இதை வந்து நம்ம ஃபூட்டர்னு சொல்லுவோம். சோ எல்லா இடத்துக்குமே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து காமனா இருக்கும் பேஜஸ்ல. நடுவுல இருக்கிற பாடி மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஓகே, இந்த பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப லேட்டஸ்டா பப்ளிஷ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கு 25 பிளஸ் பெஸ்ட் லைஃப் சக்சஸ் மோட்டிவேஷனல் கோர்ஸ். ஓகே, இதுல வந்து எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்கும், ட்ராஷ் ஆப்ஷன் இருக்கும். நீங்க இது என்ன கேட்டகரியில போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து இப்ப பீப்புள் வந்து எந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, நம்ம என்னைக்கு போட்டிருக்கோம் அப்படின்றது எல்லாமே. ஓகே, இதுல எலமெண்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே நான் சொன்னேன்ல டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி இருக்கும் ஈஸியா அப்படின்னு சொன்னது. அது வந்து அதுக்குதான் அந்த எலமெண்டார் யூஸ் பண்ணும். அது எலமெண்டார் வந்து நம்ம வந்து அது ஒன் ஆஃப் த பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பேஜ் பில்டர் இருக்கு. இதுல தீம்லயே டிஃபால்ட்டா நிறைய தீம்ல வரும். சோ நம்ம வந்து நான் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எலமெண்டார்ன்ற ஒரு பேஜ் பில்டர் தான். அதை யூஸ் பண்ணி தான் நான் இதை வந்து இப்படி டிசைன் பண்ணிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஈஸியா டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாமே முடிச்சிடலாம். சோ இதை வந்து இந்த கைண்ட வந்து நம்ம போஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து மீடியா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப நான் இந்த இமேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த இமேஜஸ் எல்லாம் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு எனக்கு தேவைன்றப்பதான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல கண்டென்ட் இமேஜ் எல்லாத்தையும் கொட்டி வச்சேன்னா அது என்னால சம்டைம் நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன். சோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மீடியான்னு ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு மீடியான்றது ஆல்ரெடி இருக்கும். சோ இந்த இடத்துல மீடியாஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து எப்ப வேணா தேவையில்லாதது, ஓகே இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இது ரொம்ப டைம் ஆகுது, லோட் ஆகுது அப்படின்றப்ப நீங்க டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். மெயினானது மட்டும் நான் இப்போதைக்கு சொல்றேன். ஓகே, வெப்சைட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம வெப்சைட் ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா யோசிப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கேட்ச் பிளக்கிங்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து வெப்சைட் நீங்க வந்து மொபைல்ல ஓகே ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணா எனக்கு லோட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா எவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணுவீங்க அந்த வெப்சைட் லோட் ஆகுறது? கண்டிப்பா முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களால கண்டிப்பா அதை ஓபன் பண்ணி வெயிட் பண்ண முடியாது. அதனால என்னடா அதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்னதான் வெப்சைட் அழகழகா டிசைன் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஸ்பீடுல போயிடும் உங்களோட ஒரு செகண்ட்ல உங்களோடது போயிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இது செக்யூரிட்டி வைஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஏன்னா ஒரு ஹேக்கர் அப்படின்றவங்க வந்து ஹேக் பண்ண வெப்சைட்டை ஹேக் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த வெப்சைட்டா இருந்தாலும் ஹேக் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி நம்ம சைட்ல இருந்து நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பிளக்கின்ஸ் இருக்கு. பிளக்கின் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்றதுக்கு ரெடிமேடா அவைலபிளா இருக்கும். இந்த சிஎம்எஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றதே இருக்கு. எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் நமக்கு. சோ அந்த இதுதான் இதை வந்து வேர்ட் ஃபென்சிங் சொல்றோம். அந்த மாதிரி செக்யூரிட்டி பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணி எந்த பக்கம்லாம் லூப் ஹோல் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து மெயினா பாத்துக்கிறோம். வேற என்னன்னா ஒரு சின்ன டவுட் வந்து சாரி ஃபார் திஸ் இன்கமிங். இப்போ செக்யூரிட்டின்ற போது ஒரு டவுட் வருது. இப்போ இந்த வேர்ட்பிரஸ் சைட்ல இது பண்ணும்போது ஹவு டு இம்ப்ரூவ் தி செக்யூரிட்டி அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமா மேம்?
ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணோம்? கண்டிப்பா சார். இப்ப வந்து நம்மளோட கோட் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றத பொறுத்துதான். நம்மளோட வெர்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்றோம். இப்ப PHP இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள். PHP-ல வந்து ஓல்டர் வெர்ஷன்ல வந்து ஒரு சில டிராபேக் இருக்கு அப்படின்றதுனால நாங்க இந்த இதுக்கு அப்கிரேட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்கிரேடட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பழைய வெர்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால தான் அவங்க புது வெர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ என்னென்ன வெர்ஷன் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வெப்சைட்டையும் சேர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். PHP வெர்ஷனா இருக்கட்டும் சரி, இந்த பர்டிகுலர் CMS வெர்ஷனா இருக்கட்டும் சரி, அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். என்னதான் நம்ம வச்சுட்டே இருந்தாலும் ஹேக்கிங் சொல்லிட்டு ஒரு சைட்ல அதுவும் ஒரு பக்கம் பிரபலம் ஆயிட்டே தான் இருக்கு. இப்ப வந்து ஹேக்கிங் அவங்க ட்ரைனிங்க்குன்னே சின்ன சின்ன வெப்சைட் எல்லாம் ஹேக் பண்றது அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து டேட்டாபேஸ் பேக்கப் எல்லாம் எடுத்து வைப்போம். சாரி, பேக்கப் ஃபைல் பேக்கப்பா இருக்கட்டும், டேட்டாபேஸ் பேக்கப். அதுக்கும் நீங்க மேனுவலா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் நம்ம செப்பரேட்டா பிளக்கின் 1 வீக் ஒன்ஸ் ஆர் 2 days ஒன்ஸ் அப்படி நீங்க செட் பண்ணிக்கலாம். என்னைக்கு ஒரு நாள் எடுத்து. சோ ஓகே, இன்னைக்கு உங்க வெப்சைட் ஹேக் ஆகுது அப்படின்னாலும் அடுத்த செகண்டே நீங்க பேக்கப் எடுத்து போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வெப்சைட் ஹேக் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எந்த சர்வர்ல நம்ம ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்றது, என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது, நம்மளோட கோடு ஃப்ரீ கோட் அப்படின்னு எடுத்து நீங்க போட்டுறக்கூடாது. கோட் போடும்போது நீங்க பார்க்கணும் அதுல ஏதாவது ஒரு ஹேக் கோடு அவங்க கண்டிப்பா ஏதாவது இருக்கும். அதையும் பார்த்து தெளிவா பார்த்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி வெப்சைட் ஹேக் ஆக வாய்ப்பே இல்லை. அப்படி இன்கேஸ் நம்மளையும் மீறி அது நடந்துட்டாலும் நம்மகிட்ட பேக்கப் இருக்கும். ஏன்னா அந்த பேக்கப் பிளக்கின்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அப்படி இல்லையா, ஹோஸ்டிங் நம்ம எங்க பண்றோமோ அவங்க வந்து பேக்கப் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துருவாங்க. அங்க இருந்து நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணி நம்ம பேக்கப் போட்டு வெப்சைட் வந்து இது ஸ்டாப்பே இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கும், ரன் பண்ண வச்சுட்டே இருக்கலாம் சார். ஓகே மேம், கண்டிப்பா மேம். தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் திஸ். அண்ட் இங்க பார்ட்டிசிபென்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு மேம், கேன் யூ சஜஸ்ட் எனி பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ்? ஹோஸ்டிங்கா? பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஓகே, கண்டிப்பா ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து புக் பண்ணலாம். அது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி கோடாடி சொல்றாங்க. கோடாடி இருக்கு. ஆனா காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கோடாடி பயங்கரம், ரொம்ப அதிகமான காஸ்ட் பண்றாங்க. இருந்தாலும் அதுல வந்து நிறைய செக்யூரிட்டி இஷ்யூவும் வரதான் செய்யுது. நீங்க இது போலாம், AWS போலாம், இது ஹோஸ்டிங்கர் போலாம், பிக்ராக். ஐ கெஸ் நான் இந்த 4மே யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கோடாடியை விட ஹோஸ்டிங்கர், பிக்ராக் அண்ட் AWS பயங்கரமா காஸ்ட் இருக்கும். ஒரு சப்போர்ட் கூட உங்களால கேட்க முடியாது. உங்க சப்போர்ட்டுக்கு கூட பயங்கரமா காசு கேட்பாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஹோஸ்டிங்கர், பிக்ராக் யூஸ் பண்ணிக்கணும். நாங்க ஹோஸ்டிங்கர், பிக்ராக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். கோடாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கோடாடி, ஹோஸ்டிங்கர், பிக்ராக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேணா டைப் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, ஷூர். Yeah, we'll come back to the next. Okay, one second. ஓகே, ப்ளூ ஹோஸ்ட் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்ல. பட் ஹோஸ்ட் கேட்டர் கண்டிப்பா வேணான்னு சொல்லுவேன் நானு. ஹோஸ்ட் கேட்டர்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு வெப்சைட், நாங்க வந்து மல்டி டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்னு வாங்கியிருந்தோம். நிறைய காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தோம். சோ அந்த இது மல்டி டொமைன் ஹோஸ்டிங்ல என்னாச்சுன்னா, சடனா ஒரு வெப்சைட் வந்து எப்படியோ ஏதோ ஒரு வகையில இது இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸ் வந்து. பட் அது ஒரு இதோட இல்லாம இருந்த மொத்த வெப்சைட்டும் எங்களுக்கு ஹேக் ஆயிடுச்சு. சோ அந்த டைம் எங்ககிட்ட பேக்கப் இருந்தனால மட்டும்தான் எங்களால சர்வை பண்ண முடிஞ்சு. ஹோஸ்ட் கேட்டர் ஐ வில் நெவர் சஜஸ்ட். பட் ப்ளூ ஹோஸ்ட் பத்தி எனக்கு தெரியாது. பட் நேம் சீப்னு ஒண்ணு இருக்கும், அது கூட கொஞ்சம் பெஸ்ட் தான். நேம் சீப் நல்லா தான் இருக்கும். ஓகே மேம். ஓகே சார். ஓகே, இப்ப பேக் எண்ட் தானே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் நானே கஸ்டமைஸ் பண்ணணுமா, எனக்கு கிளைண்ட் எனக்கு வந்து உடனே வேணும், எனக்கு வந்து நாளைக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள் இருக்கு, என் வெப்சைட்டை வந்து நான் நாளைக்கு லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன், பட் எனக்கு திடீர்னு இப்பதான் அந்த ஐடியா வந்துச்சு, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா லேட் ஆகுமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்ப வந்து தீம்ஸ்ன்னு லாட் ஆஃப் தீம்ஸ் இருக்கு. தீம் ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்கு. அதுலயே ஃப்ரீ தீம்ஸ் எல்லாமே இருக்கும். தீம் ஃபாரஸ்ட் வேர்ட்பிரஸ் தீம்னு போட்டீங்கன்னா அதுல நிறைய வரும். நீங்க ஜஸ்ட் வேர்ட்பிரஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு தீம் போட்டு விட்டு அதுலயே டாக்குமெண்டேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா
ஒன் டே எனஃப். நீங்க வந்து ஒரு வெப்சைட் பெர்ஃபெக்ட்டா இது பண்ணி லான்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒன் டே எனஃப். ஒன் டேல நீங்க பண்ணி அதுக்குதான் இன்னொன்னு பிரச்சனை என்னன்னா ரெடிமேட் தீம்னா எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இது நிறைய இடத்துல பார்க்கறதுன்றதுக்காகதான் போறோம். லைட்டா அதுல இருக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஓன் கிரியேட்டிவையும் அதுல வந்து நம்ம உள்ள தள்ளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூசர் மேனேஜ்மெண்ட் ஐ கெஸ் இதுவே உங்களுக்கு நினைக்கிறேன். செக்யூரிட்டி எப்படி ஸ்பீடு அது மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் ஒரு போஸ்ட் போட்ட உடனே எல்லாருக்கும் அப்படின்னா உங்களால ட்ராக் பேஜ் கண்டிப்பா நீங்க வந்து இதுல வந்துட்டு HTML அந்த கோட்லாம் எழுத தேவையில்லை. ஓகே வாய்ஸ் பிரேக் ஆகுது இப்போ. ஓகே sometimes voice break ஆகுது. No, it's still the same. No, no. Participants உங்களுக்கு கிளியரா இருக்கா? யோகேஷ் வாய்ஸ் பிரேக்கிங் சொல்லிருக்காங்க உங்களுக்கு. ஹலோ Yes, still it's breaking. இது நெட்வொர்க் இஷ்யூன்ற மாதிரி. Okay, one second. Okay, ma'am, take your time. No issues. Participants, by the meantime, உங்களுக்கு queries என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த செஷன் ஒர்க் ஷாப்போட எண்ட் வந்துருவோம். அண்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் சில பல சர்ப்ரைசஸ் இருக்குது, அதையும் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷூட் யுவர் கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும்ன்றது ஒரு நல்ல தாட்னால தான். இப்ப கேக்குதாங்க சார்? Now it is clear, ma'am. Yes. ஓகே ஃபைன். ஓகே ஏதாவது queries இருந்தா கேளுங்க. நான் ஐ திங்க் ஓவரால் இதுதான் நான் சொல்றேன். ஓகே நீங்க மோஸ்ட்லி வந்து சிஎம்எஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி ஓகே நீங்க கேட்கலாம் சிஎம்எஸ்க்கும் நார்மலா பண்ற வெப்சைட்டுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the மெயின் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா நீங்க HTML இதுல பண்ணலாம் கண்டிப்பா. அதுதான் மெயினே, அதுதான் பேசிக். இதுலயும் அதுதான் பண்ண போறோம். அதுல நீங்க ஃபுல்லா நான் HTML CSS PHP கோட் எல்லாமே நான் ரைட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days ஆகுது எனக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஒரு HTML வெப்சைட் டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபுல்லா ரெஸ்பான்சிவ் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல நம்ம வந்து பண்ணி முடிக்கணும் வெப்சைட். அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா HTML PHP அதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி 1 month ஆயிடும் கண்டிப்பா. அது அந்த மாதிரி கேஸ்ல தான் வந்து நம்ம சிஎம்எஸ் போறோம். இதுலயே வந்து இப்போ வேர்ட் ப்ரெஸ்லயே WooCommerce ஒண்ணு இருக்கும், WooCommerce பிளக்கின். சோ அந்த இதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இது வெப்சைட்லயே ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுதான் சிஎம்எஸ்க்கும் HTML மத்தபடி இருக்கிற வெப்சைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சிஎம்எஸ் அப்படின்னா ஈஸியா டைம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். எல்லாமே ரெஸ்பான்சிவ் அதுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இருக்கும். எல்லாமே இன்பில்டாவே நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். HTML அப்படின்றப்ப கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டுமே பெஸ்ட் வே தான். ஓகே क्वेश्चंस கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन வருது. இப்போ இத தவிர்த்து வேற ஏதாவது சிஎம்எஸ் இருக்காமா அபார்ட் ஃப்ரம் திஸ்? நிறைய இருக்கு. Your voice is breaking, but audio clear இல்ல. சார் இப்ப கேக்குதாங்க? Yes, it's clear. ஓகே நான் இல்ல நிறைய சிஎம்எஸ் இருக்கு. நான் ஏன் இந்த சிஎம்எஸ் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த சிஎம்எஸ்ல வந்து நீங்க வந்து கோடிங் ரொம்ப வெல் நாலேஜ் அப்படி டாப் லெவல்ல இருக்கும் அப்படின்றது இல்லவே இல்லை. சிஎம்எஸ் நம்ம ஒன்ஸ் வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணி அந்த கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட் ஒரே ஒரு டெமோ கம்பெனி பண்ணணும் அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். அவங்க அந்த கிளைண்ட் அந்த நாலேஜ் சாரி கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே பட் இப்போ வந்து வேற சிஎம்எஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து ஹையர் பண்ணி தான் வச்சிருக்கணும். அவங்க ஹையர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களால அந்த வெப்சைட் வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும்.
சோ இது வந்து யூசருக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த சிஎம்எஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்ட்பிரஸ் அப்படின்றது. சோ அதனாலதான் இந்த சிஎம்எஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். சிஎம்எஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎம்எஸ். ஓகே மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்டிருக்காங்க क्वेश्चंस. ஓகே Is there any necessary to use frameworks to develop? ஓகே, அதுக்கு முன்னாடி நிவேதிதா கண்ணன் கேட்டிருக்காங்க. ஓகே. ஓகே, வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க PHP அப்படின்னு போனீங்க அப்படின்னா லாரவல் கோடிங்கேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி அதுதான் இப்ப டாப்ல இருக்கு. லாரவல் கோடிங்கேட்டர் அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் எதுக்கு எத்தனை வெப்சைட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேஷ்போர்ட் டைப், ரெண்டல், ஃபீட் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வெப்சைட்டுக்கு வந்து நீங்க PHP ஒரு பட் சும்மா சாதாரண ஒன் பேஜ் வெப்சைட் அந்த மாதிரி வெப்சைட் இது மாதிரி சிம்பிளா PHP ஃப்ரேம்வொர்க் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்கன்னா எந்த டைப் ஆஃப் வெப்சைட்ல பண்ணலாம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Your voice is breaking. இல்ல இது நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். இல்ல இல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. Now it is good. Okay, fine. Sorry. Yes. I'm sorry for that. No problem. Okay. Is there any necessary to use develop website? Framework யூஸ் பண்ணனும், அதுதான் நான் framework யூஸ் பண்ணனும் அவசியம் இல்லை. அதாவது எந்த மாதிரி வெப்சைட் நீங்க போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து framework யூஸ் பண்ணணும். PHP framework நான் சொன்னது அது மாதிரி பெரிய பெரிய ஒரு டேஷ்போர்ட் லைன் ரொம்ப பெருசா என்னோட பேக் எண்ட் பயன்படுத்தணும் இருக்கும் அப்படின்னா மட்டும் நீங்க framework பண்ணணும். சாதாரண அப்படின்னா சிம்பிளா CMS யூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா HTML வெப்சைட்ல பில்ட் பண்ணிருங்க, அதுவே என்ன. அதுக்கப்புறம் can you suggest best validator for HTML other than that W3? ஓகே, ஜாவா பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து W3 ஸ்கூல் ஜாவா பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது W3 தாண்டி. ஓகே மேம், டெவலப்மெண்ட் அது கேட்டதே இல்லை. இல்ல அது ஐம் சாரி கைஸ், அது எனக்கு அது என்னன்னு தெரியல. நான் அந்த இதெல்லாம் பார்த்தது இல்லை. பட் எனக்கு HTML CSS நான் வந்து பேசிக்கலி PHP டெவலப்பர் ஆக்சுவலி. No, I'm sorry for that. Jesus, I don't know that development. I'm into PHP only, so you can ask related to that PHP, JavaScript, jQuery, that kind. Participants, உங்களுக்கு வேற ஏதாவது questions இருந்தாலும் you can ask, maybe unmute பண்ணிட்டு நீங்க questions கேட்கலாம். So this is the right opportunity, we hope. So ஏன்னா people இருக்காங்க, நீங்க டைரக்டா கேட்கலாம். ஓகே, நான் வந்து இன்னொன்னு நீங்க அது வரைக்கும் ஒரு क्वेश्चंस ரெடி பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் அப்படின்னா எப்படி கூகுள்ல வரும் அப்படின்றது அந்த ப்ராசஸை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி லோக்கல்ல ZAMP அது மாதிரி யூஸ் பண்ணி நான் வெப்சைட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஓகே, நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சிருவீங்க. சோ எப்படி இப்ப நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எக்ஸ்ப்ளோரிங் நியூ எவ்ரிடே போட்ட உடனே எனக்கு வெப்சைட்ல வருது. எப்படி வருது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து நான் டொமைன் ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் அந்த நேம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். நான் வந்து exploringneweveryday.com அப்படின்ற நேம் வந்து நான் பண்ணிருக்கேன். அது வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணலாமா, அந்த இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 499 அதை விட அதிகம் நீங்க பண்றீங்க. அதுக்கு உங்க வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்போ சார் still listening. okay, is that fine sir? No, participants உங்களுக்கு அப்படி தான் இருக்கா? Yes. There is somewhat network issue.
ஸோ நான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் இப்போ இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே queries முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அண்ட் ஆல்சோ சில சர்ப்ரைசஸ் இருக்கு, ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் கெட் சம் நாலேஜ் அபவுட் திஸ் வெப் டெவலப்மெண்ட். ஸோ வில் வெயிட் ஃபார். அண்ட் சில பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட். நான் எங்களோட சோஷியல் மீடியா நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு கோர்சஸ் டீட்டெயில்ஸ் என்ன, இது அடுத்த எப்போ ஒர்க் ஷாப், யார் வர போகிறாங்க அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சார் இப்போ கேட்குறாங்க. எஸ் மேம், நவ் இட் இஸ் குட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓகே இப்போ வந்து ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் லோக்கலில் பில்ட் பண்ணி முடிப்பீங்க, ஆனால் எனக்கு கூகுளில் போடணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டொமைன் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். டொமைன் நேம் வாங்கணும். அதை வாங்கிட்டா ஓகே, அது கூகுளில் போட்டால் அது வரணும்னா என்ன வரணும், நீங்கள் பண்ணி வச்சிருக்க ஃபைல் எல்லாம் வரணும். அந்த ஃபைலை வந்து நம்ம சர்வரில் தான் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ சர்வரில் நம்ம ஸ்பேஸ் வாங்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹோஸ்டிங்கும் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹோஸ்டிங்ல நீங்க வந்து உங்க ஃபைல் எல்லாம் போட்டுடலாம். இந்த டொமைனோட அந்த ஹோஸ்டிங்கை கனெக்ட் பண்ணி விட்டா போதும். தட் இஸ் என்ஃப். அவ்வளவுதான். நீங்க கூகுள்ல போயிட்டு உங்க அந்த நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த நேம் தான் டொமைன் நேம்னு சொல்லுவோம். அந்த நேமை போட்டா உங்க வெப்சைட் வந்துடும். நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் வே. இந்த வேல தான் நம்ம வந்து வெப்சைட் வந்து சர்வரோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம கூகுள்ல நம்ம லோக்கல்ல நம்ம சிஸ்டம்ல பண்ற வெப்சைட் எப்படி சர்வருக்கு நம்ம கூகுள்ல வருது அப்படின்னா இதுதான் கான்செப்ட். இப்படிதான் கொஞ்சம் வாய்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. மேபி I guess. Yeah, network issues. உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா பார்ட்டிசிபென்ட்ஸ்? Yeah. Still the same, I think. இப்ப கேக்குதா? now it is. ஓகே பெஸ்ட் சிஎம்எஸ் அப்படின்னா நான் அப்பதான் சொன்ன மாதிரி தான் நான் வேர்ட்பிரஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியா நீங்க ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வெப்சைட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் வேர்ட்பிரஸ். இட்ஸ் ஈஸி. நீங்க வந்து உங்களுக்கு டவுட் வந்தாலும் நிறைய கிளியர் பண்றதுக்கு ஆன்லைன்ல சைட்ஸ் நிறைய இது இருக்கும். உங்களுக்கு இது நிறையவே இருக்கும். ஸோ வேர்ட்பிரஸ் சிஎம்எஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஓகே இப்போ வந்து கிளவுட் ஹோஸ்டிங் லினக்ஸ் ஹோஸ்டிங் அப்படின்னா இப்போ வந்து கிளவுட் ஹோஸ்டிங் லினக்ஸ் ஹோஸ்டிங் என்ன டிஃபரன்ஸ் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா ஸ்பீடு தான் ரொம்ப மெயினா வந்து நீங்க கிளவுட் ஹோஸ்டிங்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கு, இப்போ இமேஜ் சிஎஸ்எஸ் ஜேஎஸ் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே செப்பரேட்டா ஒரு பிளேஸ்ல வச்சுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நீங்க வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது நீங்க எப்படி சொல்றது அந்த இன்டர்மீடியேட்ல ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்க இடத்துல இருந்து தான் எடுத்துட்டு வரும். மெயினா நம்ம எங்க ஃபைல் ஹோஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல போய் எடுத்துட்டு வராது. ஏன்னா ஒவ்வொரு டைம் இது சர்வரை ஹிட் பண்ணாம இந்த மாதிரி கேட்ச்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஹிட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து லினக்ஸ் இது சாரி கிளவுட் ஹோஸ்டிங்ல பெஸ்ட். லினக்ஸ் ஹோஸ்டிங்ல அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி இருக்காது, நார்மலா தான் இருக்கும். லினக்ஸ் ஹோஸ்டிங்ல நம்ம சி பேனல் அதுதான் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்பீட்ல ரொம்ப இது. பட் கிளவுட் ஹோஸ்டிங் வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால people will go with Linux. Yeah, okay ma'am, I think people questions கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். So the thing is like so far இவ்வளவு நேரம் ஒரு நல்ல டிஸ்கஷன் போயிருந்தது. By the meantime participants உங்களுக்கு நான் இப்போ சர்டிஃபிகேட் லிங்க் கொடுக்குறேன். And also